ஒரு வீடு அது சுவர், கூரை, கதவு மட்டுமல்ல. அதில் வாழும் மனிதர்களின் சிரிப்பு, மௌனம், சண்டை, சமாதானம் எல்லாமே சேர்ந்துதான் அந்த வீட்டுக்கு உயிர் கொடுக்கிறது. ஒரே வீட்டில் பல மனங்கள் வாழும் போது ஒரே மாதிரி யோசனை இருக்காது. ஆனாலும் ஒரே பாசம் இருந்தால்தான் அந்த வீடு வீடு ஆகும். இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் கதை. அண்ணன்கள், தம்பி, அம்மா, அப்பா, மருமகள்கள் எல்லாரும் நல்லவர்கள்தான். ஆனால் நல்லவர்களாக இருப்பதே சில நேரங்களில் போதாது. புரிதல் இல்லையென்றால் பாசமும் வலியாக மாறும். அந்த வலியை கடந்து மீண்டும் பாசத்தை கண்டுபிடிக்கும் பயணமே இந்த கதை. அந்த வீடு எப்போதும் சத்தத்தோடு தான் விழித்துக் கொள்வது. காலையில் சமையலறையிலிருந்து வரும் பாத்திர சத்தம், ஹாலில் செய்தித்தாள் மடங்கும் ஓசை, மேல் மாடியில் குழந்தைகள் ஓடிச்செல்லும் சிரிப்பு, இதெல்லாம் அந்த வீட்டின் வழக்கமான காலை. அம்மா லக்ஷ்மி அம்மாள் எப்போதும் போல எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து அடுப்பை மூட்டி காபி போட ஆரம்பித்திருப்பார். அப்பா ராமசாமி அமைதியா ஹாலில் உட்கார்ந்து உலகத்தை விட குடும்பத்தையே அதிகம் கவனிக்கும் மனிதர். அவர்களுக்கு 4 பிள்ளைகள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணம். மூத்தவன் கார்த்தி பொறுப்பின் அர்த்தம் என்னவென்று சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டவன். இரண்டாவது அருண் நேர்மையாக பேசும் குணம் கொண்டவன், மனதில் தோன்றியதை மறைக்க தெரியாதவன். மூன்றாவது சூர்யா சிரிப்போடு வாழ்க்கையை சமாளிக்கும் மனிதன். இளையவன் வீட்டின் செல்லப்பிள்ளை, எல்லாருக்கும் பிடித்தவன். காலம் ஓடியது. திருமணங்கள் நடந்தன. மருமகள்கள் அந்த வீட்டுக்குள் வந்தார்கள். மீனா கார்த்தியின் மனைவி, அமைதியானவள், எல்லாவற்றையும் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வாள். பிரியா அருணின் மனைவி, உணர்ச்சிகளை வெளிப்படையாக சொல்ல விரும்புவாள். இருவரும் நல்லவர்கள்தான். ஆனால் ஒரே வீட்டில் 2 விதமான மனசுகள் வாழும் போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அர்த்தம் எடுக்க ஆரம்பிக்கும். யார் முதலில் சமையல் செய்ய வேண்டும், யார் குழந்தையை கவனிக்க வேண்டும், யார் முடிவு எடுக்க வேண்டும், இவையெல்லாம் பேசாமல் போனால் மனசுக்குள் குவிந்து கொண்டே போகும். ஒரு நாள் அந்த சேர்க்கை தாங்க முடியாமல் வெளியே வந்தது. அது பெரிய விஷயம் எதுவும் இல்லை. காலை சமையலில் யார் என்ன செய்தது என்பதுதான். மீனா வழக்கம் போல அமைதியாக எல்லாவற்றையும் செய்து முடித்தாள். பிரியா அவளுக்குள் இருந்த களைப்பையும் கவனிக்கப்படாத உணர்வையும் தாங்க முடியாமல் இருந்தாள். நான் எதுவுமே செய்யலையா என்ற கேள்வி அவளுக்குள் மெல்ல நெருடியது. அந்த கேள்வி வார்த்தைகளாக வெளியே வந்தபோது அது குற்றச்சாட்டு மாதிரி கேட்டது. மீனாவுக்கு அது புரியவில்லை. அவள் மனதில் இருந்தது ஒன்று, வெளியில் கேட்டது இன்னொன்று. அவள் அமைதியாக இருந்ததே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அவள் சொல்ல நினைத்த விளக்கங்கள் தொண்டை வரை வந்து அங்கேயே நின்றன. பிரியாவுக்கு அந்த மௌனம் இன்னும் கோபத்தை கூட்டியது. பேசாமல் இருப்பது அவளுக்கு அலட்சியமாக தோன்றியது. அந்த அலட்சியம்தான் அவள் குரலை கொஞ்சம் உயர்த்தியது. சமையலறை சத்தமில்லாத போர்க்களமாக மாறியது. பாத்திர சத்தம், அடுப்பின் விசில் எல்லாமே அந்த சண்டைக்கு பின்னணி இசை மாதிரி இருந்தது. யாரும் கெட்ட வார்த்தை பேசவில்லை. ஆனாலும் ஒவ்வொரு சொல்லும் மனசை கீறிக்கொண்டே போனது. நான் மட்டும்தான் எல்லாத்தையும் தாங்கணுமா என்ற பிரியாவின் வலி, நான் அமைதியா இருந்தாலே தவறா என்ற மீனாவின் கண்ணீராக மாறியது. அந்த சண்டையை யாரும் நேரில் பார்க்கவில்லை. ஆனாலும் அதன் தாக்கம் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியது. மீனா அந்த நாள் முழுக்க பேசவில்லை. பிரியா பேசினாலும் அவள் மனசுக்குள் ஒரு வெறுமை இருந்தது. இருவரும் ஒரே வீட்டில் இருந்தும் 2 உலகங்களில் இருந்தார்கள். அந்த நாள் மகிழ்ச்சி வீட்டில் சிரிப்பு குறைந்தது. சண்டை பெரியதாக இல்லை என்றாலும் அதன் நிழல் நீண்டது. ஏனெனில் அது சண்டை அல்ல, சொல்லப்படாத பல நாட்களின் வலியின் வெளிப்பாடு. ஒரு நாள் அம்மா உடல் நலக்குறைவால் படுக்கையில் விழுந்தார். அந்த செய்தி எல்லாரையும் ஒரே நேரத்தில் அந்த பெரிய வீட்டுக்கு கொண்டு வந்தது. மருத்துவமனையில் யாரும் அதிகம் பேசவில்லை. ஆனால் ஒவ்வொருவரின் கண்களிலும் ஒரே கேள்வி இருந்தது, நாம இப்படி பிரிந்திருக்க வேண்டியதா? அம்மா கண்களை திறந்த போது எல்லாரையும் ஒன்றாக பார்த்தார். அந்த பார்வையிலேயே ஒரு வேண்டுகோள் இருந்தது. வார்த்தைகள் தேவையில்லை. மீண்டும் அந்த வீட்டின் கதவு திறந்தது. முதலில் தயக்கம் இருந்தது. பழைய காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறவில்லை. ஆனால் பேசாமல் இருந்ததை விட பேசி தீர்ப்பதே நல்லது என்று எல்லாரும் உணர ஆரம்பித்தார்கள். தவறுகள் ஒப்புக்கொள்ளப்பட்டன. குறைகள் கேட்கப்பட்டன. யாரும் முழுமையாக சரியில்லை, யாரும் முழுமையாக தவறு இல்லை.
அந்த உணர்வுதான் அவர்களை மீண்டும் ஒன்றாக இணைத்தது. காலம் எடுத்தது. ஆனால் சிரிப்பு மெதுவாக திரும்பியது. சண்டைகள் இன்னும் இருந்தன. ஆனால் இப்போது சண்டைக்கு பின்னால் சமாதானமும் இருந்தது. அந்த வீடு மீண்டும் ஒரு உயிரோடு நிறைந்தது. அது பரிபூரணமாக இல்லை, ஆனால் உண்மையா இருந்தது. இந்த கதை சொல்லும் நீதி மிக எளிது. குடும்பம் என்றால் சண்டை இல்லாத இடம் அல்ல. பாசம் இருந்தால் போதாது, புரிதலும் வேண்டும். ஒரே வீட்டில் வாழ ஒரே மாதிரி மனசு தேவையில்லை. ஒரே மனதோடு கேட்கும் குணம் இருந்தாலே போதும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் காண்போம்.